செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்கென்று எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்ததான அற்புதமான இந்த தேவனுடைய வார்த்தை இந்த நல்ல நாளிலும் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் யார் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்றால், அவருக்கு பயப்படுகிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் மேல் விசேஷமாக பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னவென்றால், தீமையை வெறுப்பது ஆண்டவருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் விரும்புகிறதான காரியம், அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும், அவருக்கு பயந்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாராம். அவருடைய கிருபை நம்மை வழிநடத்த போதுமானதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அன்றன்றைக்கு அவருடைய கிருபையை அன்றன்றைக்கு அருளுகிறதான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நடக்க வேண்டிய பாதையை அவர் நமக்கு காட்டுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபையை அளிக்கிறதான ஒரு தெய்வம், இரக்கத்தை கட்டளையிடுகிறதான ஒரு தெய்வம். அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் மேல் பிரியமா இருக்கிறாராம். சில நேரங்களில காத்திருக்குதல் என்பது நமக்கு சற்று தோய்வடைய செய்யும். ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நல்ல நாளிலும் நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்களா? இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய கிருபைக்கு நீங்க காத்திருங்க. ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்துகிறது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்மேல் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.